தேவக்கோட்டை அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கூலிப்படை வைத்து கொன்ற சம்பவத்தில் மனைவி, கள்ளக்காதலன் உட்பட 3 பேர் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் சிக்கியுள்ளனர். ரகசியமாக அரங்கேறிய கொலை சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது எப்படி? ராமநாதபுரம் மாவட்டம் கொடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 42 வயதான ஸ்ரீகாந்த். டெய்லர் தொழில் செய்து வந்த இவர் ஆர்த்தி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது சொந்த ஊரான கொடுங்குளத்தில் புதிதாக வீடு ஒன்றை கட்டி உள்ளார் ஸ்ரீகாந்த். அந்த வீட்டை கட்டுவதற்கு ஸ்ரீகாந்தின் நண்பரான இளையராஜா என்பவர் உதவி செய்து வந்துள்ளார். வீடு கட்டும் பணி நடந்து கொண்டிருந்த போது ஸ்ரீகாந்தின் மனைவி ஆர்த்திக்கும் இளையராஜாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இந்த தகவலை அறிந்து அதிர்ச்சி அடைந்த ஸ்ரீகாந்த் இருவரையும் கடுமையாக கண்டித்துள்ளார். இது சம்பந்தமாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை நடந்து வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் எரிச்சல் அடைந்த ஆர்த்தி தனது கள்ளக்காதலன் இளையராஜாவிடம் தனது கணவர் குறித்து குறிப்பிட்டு அழுது புலம்பி உள்ளார். இதனால் இருவரும் சேர்ந்து ஸ்ரீகாந்தை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதற்காக இளையராஜா தனது நண்பரான காரைக்குடியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவரை நாடியுள்ளார். கூலிப்படையைச் சேர்ந்த அஜித்குமார், சிவகங்கையைச் சேர்ந்த கூட்டாளிகள் ஆசைமுத்து, சமயதுரை ஆகியோரை சேர்த்து கொண்டு ஸ்ரீகாந்தை கொலை செய்ய ரகசிய திட்டம் தீட்டியுள்ளனர். திட்டமிட்டபடி மாடு விலைக்கு வாங்க வேண்டும் என கூறி ஸ்ரீகாந்தை காரில் அழைத்து கொண்டு தேவகோட்டையை அடுத்த சிறுவாச்சி கிராமத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்று மது அருந்தி உள்ளனர். போதை தலைக்கேறியதும் 4 பேரும் சேர்ந்து ஸ்ரீகாந்தை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளனர். அங்கேயே ஸ்ரீகாந்தின் உடலை புதைத்துவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். இந்த சம்பவம் நடந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இதுவரை போலீசில் புகார் செய்யப்படவில்லை. ஸ்ரீகாந்தின் பெற்றோர் தனது மகன் எங்கோ ஓடிவிட்டார் என நினைத்து கொண்டு இருந்துவிட்டனர். இந்நிலையில் வேறொரு வழக்கில் சிக்கிய அஜித்குமாரை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் தங்கள் பாணியில் விசாரித்த போது அவர் 2 வருடங்களுக்கு முன் ஸ்ரீகாந்தை கொலை செய்த சம்பவத்தை உளறியுள்ளார். உஷாரான போலீசார் அவரை மேலும் விசாரித்த போதுதான் இந்த கொலை சம்பவம் முழுவதுமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் ஸ்ரீகாந்த் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது மனைவி ஆர்த்தி, அவரது கள்ளக்காதலன் இளையராஜா, இளையராஜாவின் நண்பர் அஜித்குமார் ஆகியோரை கைது செய்தனர். அஜித்குமார் கொடுத்த தகவலின் பேரில் ஸ்ரீகாந்தின் உடலை 2 ஆண்டுகளுக்கு பிறகு தோண்டி எடுத்து உடற்கூராய்வு செய்தனர். இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள கூலிப்படையைச் சேர்ந்த ஆசைமுத்து, சமயதுரை ஆகியோரை தேடி வருகின்றனர். கள்ளக்காதல் விவகாரத்தில் கணவன் 2 ஆண்டுகளுக்கு முன் கொல்லப்பட்ட வழக்கில் மனைவி உட்பட 3 சிக்கியுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.